இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமாவை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட் தப்பா ஒரு கலெக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, 8 தோட்டாக்கள் டைரக்டர் என்னப்பா படம் பண்ண போறாரு, அவர் ஒரு குருதின்னு ஒரு படம் பண்ணாரு, அந்த படம் சரியா போல, சரி பரவாயில்ல 8 தோட்டாக்கள் படம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு, அவரு அடுத்ததான் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு தேடி பார்த்ததுல சித்தார்த்தை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், சித்தார்த்தோட ஆக்டிங்ல ஒரு படம் உருவாக போகுது, அந்த படத்தை ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அரண்மனை 4 அரண்மனை படத்தோட 4th பார்ட் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சுந்தர் சி இந்த படத்தில் லீடா பண்ணியிருக்கிறாரு, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபுலாம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது ஏப்ரல் 11 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அசோக் செல்வன் ஒரு படத்தை ரீமேக் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது தெலுங்கு மலையாள படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல வந்த படம் தான் 90sல வந்த ஒரு படம்ப்பா. கமல்ஹாசனோட சத்யா படத்தை ரீமேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா இருக்காருல்ல, அவரு இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது ரீமேக் பண்ற இந்த படம் சத்யா படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேசன் சஞ்சய் இருக்காருல்ல, அவரு லைக்காக்கு ஒரு படம் பண்றாரு அப்படிங்கறதுலாம் தெரியும். லைக்கா ப்ரொடக்ஷன்ல இவர் டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு, டெபியூட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க. இந்த படத்தோட பேஸ் என்னன்னா, அதான் இந்த படத்தோட கதையா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட்டை மையப்படுத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. கிரிக்கெட் பேக்ராப்ல தான் இந்த படம் உருவா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். கவினோட ஸ்டார் படம் இருக்குல்ல, அந்த படத்துல இருந்து கவினே ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. அவரோட டப்பிங் போர்ஷனை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டு சொல்லிட்டாருப்பா. இந்த படத்தோட டப்பிங்கை முடிச்சிட்டு கூடிய சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆக போகுது, எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓடிடி ரிலீஸ் இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடன்ட்டு 5 லாங்குவேஜ்ல மணிகண்டன், ஸ்ரீ கௌரி பிரியா ரெட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச லவ்வர் படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இப்ப நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்ஸ். இதெல்லாம் ஒரு கலெக்ஷனாக பார்த்த மாதிரி நாளைக்கும் இதே மாதிரி கலெக்ஷனான வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நாளைக்கு வரப்போகிற அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.